بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. القواعد الأربعة நான்கு சட்டங்களுடைய ஐந்தாவது வகுப்பும் இறுதி வகுப்பிலும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று கடைசி வகுப்பு. இந்த சிறிய நூல், ஆனால் மகத்துவமான செய்திகளை உடைய நூல். என்ன மகத்துவமான செய்தி? இந்த நூல் என்ன செய்தியை தந்திருக்கிறது என்று கேட்டால் உங்களின் பதில் என்ன? இந்த கவாயிதுல் அர்பஆ, நான்கு இந்த சட்டங்கள் என்ற இந்த நூல் என்ன செய்தியை நமக்கு உணர்த்துகிறது என்று கேட்டால் நாம் என்ன கூறுவோம்? ஒரு வரியில் கூறலாமா? நல்ல பதில். என்னது? தௌஹீதுல் உலூஹிய்யா தான் இஸ்லாம். தௌஹீதுல் உலூஹிய்யாவிற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். தௌஹீதுர் ருபூபிய்யாவிற்கு அல்ல. தௌஹீதுர் ருபூபிய்யா என்பது வேண்டும், ஆனால் அதுதான் அடிப்படை, அதுதான் எல்லை, அதுதான் இலக்கு என்பதுதான் இன்று பெரும்பாலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவாக உணர்த்துகிறது. என்ன அர்த்தம்? ருபூபிய்யா, உலூஹிய்யா. ருபூபிய்யா என்றால் என்ன? உலூஹிய்யா என்றால் என்ன? ருபூபிய்யா என்றால், சற்று தலையை திருப்புவோம் கேள்விக்கு. ஒரே பக்கம் கேட்காமல் இப்படியும் அப்படியும் கேட்போம். ருபூபிய்யா என்றால் என்ன? படைத்தல், பரிபாலித்தல், உணவு வழங்குதல், ரிஸ்கை தருதல், மலையை பொழிவித்தல், உயிர் கொடுப்பதல், மரணிக்க செய்தல், பற்ற இந்த அனைத்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய அனைத்து விஷயங்களும் இது ரூபியத். இதை ஒருவர் ஈமான் கொள்வதினாலோ, இதை ஒருவர் நம்பிக்கை கொள்வதினாலோ, இதை ஒருவர் விசுவாசம் கொள்வதினாலோ ஒருவர் முஸ்லீமாக ஆக முடியாது. அப்படி என்றால் யார் முஸ்லீம்? அபூ ஜஹல் முஸ்லீம் தான். அப்படி அதுதான் இஸ்லாம் என்றால், அபூ ஜஹல், அபூ லஹப் அன்று அல்லாஹ் தூதரிடம் எதிரியாக இருந்தார்களே அவர்களும் முஸ்லீம். ஏனெனில் அவர்கள் இதெல்லாம் யார் என்று கேட்டால் என்ன கூறுவார்கள்? அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். அப்புறம் எங்கே பிரச்சனை? பிரச்சனை எங்கே? உலூஹிய்யா, வணக்க வழிபாடு. இதுதான் உலூஹிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யா என்றால் வணக்க வழிபாடு. இங்க பாருங்க, தௌஹீதுல் உலூஹிய்யா என்றால் என்ன? வணக்க வழிபாடு. தௌஹீதுல் ருபூபிய்யா என்றால் இந்த படைப்பு, இந்த அனைத்து விஷயங்களையும் ஈமான் கொள்ளுதல். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இது முதல் சட்டம். இதை தான் தெளிவாக விளக்கினார்கள் நூலாசிரியர். அந்த இரண்டாவது சட்டத்திற்கு எவ்வாறு ஆர்வம் ஊட்டினார்? முதல் சட்டத்தை இறுதியில் அல்ல, அதாவது அந்த இரண்டாம் சட்டத்திற்கு போவதற்கு முன்னால் முதல் சட்டம் இறுதியில் ஒரு விஷயத்தை சொல்லி ஆர்வம் ஊட்டினார்கள் நூலாசிரியர். இத்தனைக்கும் கேள்வி கேட்கப்பட்டால் அவர்கள் யார் என்று பதில் கூறுவார்கள்? இதற்கு எல்லாத்திற்கும் ருபூபிய்யா விஷயங்கள் எல்லாத்திற்கும் அல்லாஹ் என்று கூறினவர்கள் பின்னர் எப்படி இவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்கள் என்ற அந்த கேள்வி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த சட்டத்தை பாருங்கள்? இரண்டாம் சட்டத்தை பாருங்கள். அந்த இரண்டாம் சட்டத்தில் போய் பார்த்தால் தான் தெரிகிறது, இவர்களை நேரடியாக வழிகெடுக்காமல் மாபெரும் ஒரு சூழ்ச்சியால் அனைவர்களும் வழிகெட்டு இறை நிராகரிப்பாளராக அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். எப்படி அது? ஷஃபாஅத், வசீலத்து, பரிந்துரை செய்வது, சிபாரிசு செய்வது. இவர் மூலியமாக போகலாம், அவர் மூலியமாக போகலாம், அதனால் அவரிடம் கேளுங்கள், இவரிடம் கேளுங்கள், இந்த தர்காவிடம் கேளுங்கள், இந்த கபரிடம் கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்விற்கும் கேட்கக்கூடிய துவாவை கேட்பவர்களுக்கு மத்தியில் மத்தியஸ்தர்களை, இடைத்தரகர்களை உருவாக்கின இந்த விஷயம். இது எதனின் விளைபாடு? உலக விஷயங்களோடு என்ன செய்தார்கள்? ஒப்புமை செய்தார்கள். இது ஷேக் அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இதை சொல்கிறார்கள். அவர்களுடைய கியாஸ் இந்த இடத்தில்
அரஃபாத் கூறுகிறார்கள், அவர்களுடைய கியாஸ் இந்த இடத்திலே தவறாக போய்விட்டது. தவறாக ஊமை செய்வது. உலகத்தில் ஒரு அதிகாரியை அடைவது என்றால் இப்படித்தான் அடைய முடியும். ஒரு பெரிய பெரிய விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் சிபாரிசு வேண்டும். அதே போலத்தான் இங்கே அல்லாஹ்விடம். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு சூழ்ச்சி பாருங்க. இதைத்தான் இன்னும் நம்பி 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 இன்னும் தர்காக்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, கந்தூரிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, உருசுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? இதைதான், இந்த சூழ்ச்சி தான். ஆனால் இதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் நேரடியாக எனக்கும் உனக்கும் மத்தியில் யாரையும் வைக்காதே, நேரடியாக என்னை நீ என்னிடம் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை இவர்கள் எதிர்த்தார்கள். அதனால் தான் இவர்கள் இணை வைப்பாளர்கள். அதை ஒவ்வொரு வழியாக 3வது சட்டத்தில் பார்த்தோம். யாரை நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்தாய் என்பது முக்கியம் அல்ல, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாய், அதுதான் இங்கே பிரச்சனை. நீ யாரை கொண்டு இணை வைப்பது என்பது முக்கியம் அல்ல, எல்லாரும் ஒன்றுதான். ஒருவன் கல்லை அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி, மலக்கையோ அல்லது நபியையோ அல்லாஹ்விற்கு இணை வைத்தாலும் சரி, இவர்களை அனைவரையும் அல்லாஹ் தூதர் என்னவென்று பார்த்தார்கள்? ஒரே தட்டில் தான் வைத்தார். ஒரே காஃபிர், இணை வைப்பாளர், அவ்வளவுதான். நீ யாரை வணங்கினான்? அவர் நபியை வணங்குகிறார், இவர் கல்லை வணங்குகிறார். கல் அவரை விட இவர் தான் கேவலம். அது இங்கே கிடையாது. அவர்கள் இணை வைப்பாளர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேறுபடுத்த பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ் நடிகார்களே, இந்த விஷயத்தில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தில் இருந்து 3வது சட்டம், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம். இவர்கள் மலக்குகளை வணங்கினார்கள், அதற்கான ஆதாரத்தை நேற்று பார்த்தோம். அதே போல் சூரியன் சந்திரனை வணங்கினதற்கான ஆதாரத்தை பார்த்தோம். பின்பு நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக நேற்று பார்த்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உரையாடல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், ஈசாவே, நீங்களும் அன்த குல்த லின்னாஸி இத்தகிதுனி வ உம்மிய இலாஹைன், நீ சொன்னீர்களா அந்த மக்களிடம், ஈசாவே, என்னையும் என் தாயையும் நீங்கள் வணங்குவோர்களாக 2 பேரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் சொன்னீர்களா என்று சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக அந்த இடத்திலே தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்விடம் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. யா ரப்பல் ஆலமீன், எந்த விஷயத்தில் நான் எவ்வாறு வணங்க சொல்வேன், நான் எவ்வாறு என்னை வணங்க சொல்வேன் இவர்களை? நீ உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்னை நீ அனுப்பினாய் அந்த மனிதர்களிடம். அப்படி இருக்கும் பொழுது இது நபிமார்களை வணங்கினவர்களுக்கெல்லாம் இந்த இடத்திலே மறுப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் நபிமார்களை வணங்கினர்கள் என்றால் அல்லாஹ் இல்லை, எனக்கு நபிதான் கடவுள், அதுவா? புரிந்து கொள்ளுங்கள், நபிமார்களை வணங்கினார்கள் என்று சொல்கிறோம், அல்லாஹ் இல்லை, எனக்கு நபிதான் என்னுடைய இறைவன், அப்படியா? என்ன? நபிமார்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, நபிமார்களிடம் கேட்பது, நபிமார்களிடம் பாதுகாப்பு தேடுவது, நபிமார்களுக்கு அறுத்து வெளியிடுவது, மரணித்த நபிமார்களுக்கு அவர்களிடம் பாதுகாப்பு தேடுவது, அடைக்கலம் தேடுவது, உதவி தேடுவது, அவர்கள் மீது சார்ந்திருப்பது, அவர்களிடம் ரிஸ்கை கேட்பது, இதைத்தான் இணை வைப்பு என்று சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ், மக்களை எப்படி ஏமாத்துகிறார்கள் பாருங்கள். என்ன ஏமாற்று? நம்ம என்ன அல்லாஹ் இல்லை நபி என்று சொன்னோம்னா என்னது? அல்லாஹ் என்பவன் இல்லை, நபிதான் என்னுடைய கடவுள் என்று சொன்னாமா? அப்போதான் நீங்கள் கேட்க வேண்டுமா? பாருங்கள், இந்த வழிகேடை ருபூபியாவிலே கொண்டு வந்து வைப்பது. ருபூபியா தான் இஸ்லாம் என்று இந்த வழிகேடர்கள் மக்களை என்ன செய்வார்கள்? காட்டிக்கொண்டிருப்பார்கள். நேற்றைய வகுப்பிலே வராதவர்கள் இன்றைய வகுப்பு கடினமாகத்தான் இருக்கும். ஏனெனில் நேற்றுடைய வகுப்பினுடைய தொடர்ச்சி, அப்போதுதான் இந்த வகுப்புடைய தொடர்ச்சி நமக்கு தெளிவாக விளங்கும். அப்படி என்றால் ருபூபியத்தை காட்டுவார்கள் இவர்கள். ஏதோ ருபூபியத் தான் இஸ்லாம், அதை வைத்துதான் இவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் எதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் தெரியுமா? ருபூபியத் போல விஷயத்தை கொண்டு மக்களை ஏமாற்றுவார். அல்லாஹ் இறைவன், அல்லாஹ் இறைவன், அவன் தான் என் ரப்பு, என் ரப்பு, இந்த வார்த்தை எல்லாம் ஜாடம் காட்டி 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 என்ன செய்வார்கள்? எதுக்காக நபிமார்கள் எழுப்பப்பட்டார்கள்? அந்த வணக்க வழிபாட்டை அமைதியாக எங்கே? நபிமார்கள், கபறுகள், அவுலியாக்களுக்கு செய்து கொள்ளுங்கள் என்று இவர்கள் போட்டுவிட்டுள்ளார்கள். அப்படி என்றால் படைத்தல், பரிபாலித்தல், இந்த உலகத்தை ஏன் இன்னும் சொல்ல போனால் சூஃபியாக்களிலே இந்த வழிகேடர்கள்
ரூபியத்தில் கூட அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்கள். தெரியுமா? என்ன சொல்கிறார்கள்? எங்கள் வலிமார்களுக்கு நபிமார்களுக்கு தராத அந்தஸ்து கூட எங்கள் வலிமார்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கவுனின் இந்த அண்ட சராசத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. மழை பெய்யும் விஷயத்தில், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில், அதை மாற்றக்கூடிய விஷயங்களில் அதிலே தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நபிமார்களுக்கு கூட இல்லையாம் இந்த அதிகாரம், அவர்களுடைய வழிமார்களுக்கு இருக்கிறது என்று எதிலே இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள்? ருபூபியத்திலே வந்து விட்டார்கள். ருபூபியத்திலே என்ன செய்தார்கள் இவர்கள்? அல்லாஹ்விற்கு இணை வைக்க வந்து விட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நல்லவர்களை அவர்கள் அழைத்து வணங்கியதற்கான ஆதாரம் இவ்வாறுதான். எவ்வாறெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள்? கற்கள், சூரியன், சந்திரன், மலக்குமார்கள், நபிமார்கள், இது அனைத்தையும் பார்ப்போம். அடுத்ததாக சாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள் என்ற போர்வையில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அல்லாஹ்விற்கு நிகராக அவர்களை ஆக்கினார்கள், வணங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையை கூறுகிறான், அல்லாஹ் இன்றி, அதாவது குலிது அல்லதீன ஸஅம்தும் மின் தூனிஹி ஃபலா யம்லிகூன கஷ்ஃப الضر عنكم ولا تحويلا اولئك الذين يدعون يبتغون الى ربهم الوسيله ايهم اقرب ويرجون رحمته ويخافون عذابه ان عذاب ربك كان محذورا. அல்லாஹ்வின் அடியார்களே, குலிது அல்லதீன ஸஅம்தும், அல்லாஹ் திருமறையை கூறுகிறான், அல்லாஹ் இன்றி வேறு வணக்கத்துக்குரியவர்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அத்தகையவர்களை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்கு அழைத்து பாருங்கள், அழையுங்கள் என்று கூறுகிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு ஒருவர்களை நீங்கள் வணங்குபவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே, மேலும் அத்தகையவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் கஷ்டம் நீங்குவதற்கு செல்கிறார்களா இல்லையா? கஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் காரை வாடகைக்கு எடுப்பார்கள். சொந்த கார் வைக்காதவர்கள், சொந்த கார் வைத்திருப்பவர்கள் காரை எடுத்துக்கொண்டு எங்கே செல்வார்கள்? நாகூர், ஏர்வாடி, சற்று இன்னும் பணம் இருந்தால் அஜ்மீர், ராஜஸ்தானா, குஜராத், ராஜஸ்தான் போய்விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், உங்கள் கஷ்டங்களை நீக்க நீங்கள் அழையுங்கள். அவ்வாறு நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை விட்டு யாதொரு கஷ்டத்தை நீக்கி வைக்கவோ அந்த தீமையை உங்களிடமிருந்து திருப்பிடவோ அவர்கள் சக்தி பெற்று இருக்க மாட்டார்கள். யார் சொல்கிறார்? அல்லாஹ். நீங்கள் யாரை அழைத்து உங்களுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று அழைக்கிறீர்களோ அவர்களால் உங்களுடைய கஷ்டத்தையோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமையிலிருந்தோ தடுக்க எந்த விதமான சக்தியையும் அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். இது அனைவர்களும் வந்து விடுவார்கள். அவன் அடியார்களே, யாரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ என்று கட்சிக்காரர்கள், வணங்குகிறேன், என் தலைவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன், தலை வணங்குகிறேன், என் உலகமே, என் தெய்வமே. முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை போட்டால் சரி, அந்த இணை வைப்பு அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்களே, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன், என் கஷ்டத்தை போக்குகிறவரே, கஷ்டத்தை தீமை கொடுத்து நீங்கி கொடுத்தவரே, ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து கஷ்டத்தையும் நீக்கினவரே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த கஷ்டத்தையும் அவர்கள் உங்களால் நீக்கி வைக்க முடியாது, திருப்பி விடவோ அவர்கள் சக்தி பெற்றிருக்க மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக அந்த மக்களிடம். சுப்ஹான் அல்லாஹ். இவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, இணை வைக்கிறார்கள் அல்லவா அந்த கபரிலே சென்று. அவர்களுடைய நிலை என்னவென்று ஒரு மனிதன் அறிந்து கொண்டால், அந்த அழைத்து இணை வைக்கக்கூடியவன், அதை புரிந்தவன், இனிமேல் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் வருகிறது, இவருடைய நிலைமை இவ்வாறு இருக்கும் போது இவரிடம் நான் எப்படி கேட்க முடியும் என்ற நிலைமைக்கு வந்து விடுவார். எப்போது தெரியுமா? இதே ஆயத்தை சூரத்துல் இஸ்ராவிலே 57வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் நிலை என்னவென்றால், இவர்கள் யாரை பிரார்த்தித்து அழைக்கின்றார்களோ அவர்களோ தங்கள் இறைவனிடம் யார் நெருக்கமானவராக ஆக முடியும் என்பதற்காக நன்மை செய்வதை ஆசை வைத்துக் கொண்டும் அவனுடைய அருளை எதிர்பார்த்தும்
அவனுடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இதுதான் யாருடைய நிலை? யாருடைய நிலை இது? யாரெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க பார்க்கிறார்களோ, யாரையெல்லாம் இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க பார்க்கிறார்களோ அவர்களின் நிலை. நல்லவராக இருந்தால் இந்த நிலை, தீமையாக உலகத்திலேயே என்னை வணங்கு, நான் மரணத்திற்கு பிறகு எனக்கு தர்காவை கட்டு என்றால் வேதனை தான். சில பேர் நல்லவராக இருப்பார், இணை வைக்காதீர்கள் என்று சொல்லி இருப்பார்கள், இணை வைக்காதீர்கள் சொல்லி இருப்பார்கள், மரணித்த பிறகும் அவரை இணை வைத்தார்கள். அவர் பொறுப்புதாரியாக முடியுமா? பொறுப்புதாரியாக முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்போதுதான் பார்த்தோம் சென்ற வசனத்தில். அவர்கள் எப்படி பொறுப்புதாரியாக முடியும்? இவர்கள் நிலை இதுதான். என்ன அவர்கள் நிலை? அவர்களோ தங்கள் இறைவனிடம் யார் நெருக்கமான ஆக முடியும்? எனக்கே என் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் எனக்கே தெரியல, என்கிட்ட என்ன கேட்டு எனக்கு இணை வச்சுட்டு இருக்க என்ன அல்லாஹ் இருக்கு, உன்னுடைய மருமகள் பார்க்க தான் பாலாம் நாளைக்கு. இதுதான் தவறு இருக்கக்கூடிய நிலை. அல்லாஹ்வை நெருங்க முடியும் யார் என்பதை அவர்கள் ஆசை வைத்துக் கொண்டும் அல்லாஹ்வின் அருளையை எதிர்பார்த்து அவருடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இதுதான் அவர்கள் நிலை. ஆனால் இவர்கள் இல்லை நீங்கள் அப்படித்தான், நான் ஒன்றும் இல்லை, இல்லை நீங்கள் அப்படித்தான், நீங்கள் செய்வீர்கள் என்று இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிலை இதுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சாலிஹீன்கள் நல்லோர்கள் என்ற விஷயத்தில் ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் நடிகார்களே, நிச்சயமாக உங்களது இறைவனின் வேதனையோ மிக பயப்படக்கூடியதே என்று அல்லாஹ் இறுதியாக கூறுகிறான். இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்தூரா. அல்லாஹ்வுடைய வேதனை பயப்படக்கூடிய விஷயம், சாதாரண விஷயம் அல்லாஹ்வுடைய வேதனை. அல்லாஹ் நடிகார்களே, இறுதியாக இவர்கள் மரங்களையும் கற்களையும் வணங்கினார்கள் என்பதற்கான ஆதாரம். இத்தனை விஷயத்தை பார்த்தோம். இப்போது சூரத்துல் நஜ்மிலே வருகிறது, அஃபரஐதுமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத ஸாலிஸத்தல் உக்ரா. நீங்கள் வணங்கும் லாத்தையும் உஸ்ஸாவையும் கண்டீர்களா? ஏனெனில் இதெல்லாம் சிலைகளாக ஏற்றுக்கொண்டார்கள், சிலைகளாக வைத்தார்கள், சிலைகளை வணங்கினார்கள். அன்றிருந்தவர்கள் சிலைகளை வணங்கினார்கள் என்பது ஆதாரம். காபாவிலே எத்தனை சிலைகள் இருந்தது? அத்துணை சிலைகள் இருந்தது. யார் அதை அகற்றினார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய கடவுள்கள், சிறிய தெய்வங்கள் என்று என்ன செய்தார்கள்? காபாவிற்குள்ளே சிலையை வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் அகற்றி தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு சில சிலைகள் தான் இந்த லாத், உஸ்ஸா, மனாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலைகள். மூன்றாவது மனாத் என்னும் சிலையை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா? அவைகளுக்கு ஏதேனும் இத்தகைய சக்தி உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த சக்தியும் கிடையாது. இவர்கள் சிலைகளை வணங்குவதும் இதேதான் நிலைமை. அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைப்பாளர்கள். இங்கேதான் விஷயம். சிலையை வணங்கியவனும் ஒரு நிலை, நபியை வணங்கினதற்கு ஒரு நிலை அல்ல. எல்லோரும் ஒரே ஒரு விஷயம், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள். கடைசியாக இந்த ஹதீஸ், அல்லாஹ் நடிகார்களே, மாபெரும் ஒரு ஒரு படிப்பினையை தரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அழகிய சம்பவம், அழகிய படிப்பினை இருக்கிறது. நபித்தோழர் அபூ வாக்கித் அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹுனைன் போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டோம். நாங்கள் இறை நிராகரிப்பு கொள்கையில் இருந்து விலகி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த அந்த தருணம் அது. அவர்கள் நிலை என்ன? அபூ வாக்கித் அல்-லைஸி இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட தருணம் அது. இறை நிராகரிப்பிலிருந்து சமீபமாக விலகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம். அக்காலத்தில் இலந்தை மரத்தை வைத்து இணை வைப்பாளர்கள் தங்களை அதற்கு அர்ப்பணிப்பார்கள். ஒரு மரத்தைக்கு என்ன செய்வார்கள்? ஏனெனில் எந்த தலைப்பின் கீழ் இருக்கிறோம்? மரங்கள், சிலைகள், மரங்கள், கற்கள்களை வணங்கினார்கள் என்பதற்கான ஆதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிலிருந்து ஆரம்பித்தோம்? சூரியன், சந்திரன், மலக்குகள், நபிமார்கள், சாலிஹீன்கள், இப்போது மரங்கள், கற்கள். ஏதாவது விடுபடுதா? எதுவும் விடுபடாது. இதற்கு பின்பு வருவது இனியும் ஒரு விஷயம் வந்தாலும் என்ன செய்யாது? விடுபடாது. இவர்கள் இணை வைப்பாளர்கள் தங்களை அதற்கு அர்ப்பணிப்பார்கள். எந்த மரத்திற்கு? அந்த இலந்தை மரம். மற்றும் அதில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவார்கள். எதற்கென்றால் அந்த ஆயுதத்திற்கு என்ன வருமா? சக்தி வரும். போர் செய்யும் பொழுது வீச்சு என்று அறுக்கணும் அந்த ஆயுதம். அதற்கு அந்த இலந்தை மரத்திற்கு ஜாத் அன்வாத் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்று சொல்லப்படும். அதற்கு பெயர் என்ன? ஜாத் அன்வாத். அந்த மரத்திற்கு
நாங்கள் அந்த இலந்தை மரத்தை கடந்து சென்றோம். அப்போ யாரோடு செல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த மரத்தை கடந்து செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபி அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களும் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களும் அவர்கள் புதிதாக ஏற்றதின் காரணத்தினால் அவர்கள் அந்த மரத்தை கடந்து செல்லும் பொழுது அப்போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒன்று சொன்னோம். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு ஜாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஜாத் அன்வாத்தை நிறுவுங்கள். என்ன கேட்டார்கள்? அவர்கள் எவ்வாறு அந்த மரத்தை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டு அந்த மரத்துக்கு மரியாதை செய்து கொண்டு அந்த மரத்துக்கு தங்களை அர்ப்பணித்து, ஏனெனில் சக்தி பெறுவார்களாம் அந்த வாளை கொண்டு, அதே போல் நமக்கும் ஒரு ஜாத் அன்வாத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வின் தூதரே நிறுவுங்கள் என்று கூறிவிட்டார்கள். என்று சொன்னவுடன் உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மறுத்து அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். சஹாபாக்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. இது இணை வைப்பாக ஆகிவிடும். நாம் சக்தியை எதிர்பார்ப்பது, உதவியை எதிர்பார்ப்பது, பாதுகாப்பை எதிர்பார்ப்பது, நம் வாளிற்கு அந்த விஷயத்தை, அந்த தெம்பையும் திராணியும் தருவது அனைத்தும் அல்லாஹ். இந்த மரம் என்ன செய்யாது, ஏதும் தந்து விடாது. இந்த மரம் ஏதும் என்ன செய்து விடாது, தந்து விடாது. பாருங்கள் தர்பியாவை. அந்த இடத்திலே உடனடியாக எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹை வாய் முழுத உயர்த்தி சொல்கிறார். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கொள்கிறார். அல்லாஹ் மிகப்பெரியவன். இது என் வழி அல்லாத வேறு வழிமுறையாகும். இது என்னுடைய வழி அல்ல. இப்படி நீங்கள் கேட்பது, எவனுடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கேட்டது மெய்யாக எப்படி தெரியுமா இருக்கிறது? நீங்கள் கேட்டது இப்போது எப்படி பனு இஸ்ராயேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தான் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? அவர்கள் கேட்டார்கள், இந்த சூரத்துல் அராஃபிலே 138வது வசனத்தை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இந்த ஆயத்து வருகிறது. இந்த வசனத்தை நினைவு கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடம், சஹாபாக்களிடம். நீங்கள் கேட்டது இப்போது எப்படி தெரியுமா இருக்கிறது? மூசாவின் கூட்டத்தார்கள் மூசாவிடம் இப்படிதான் கேட்டார்கள். யா மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. மூசாவே, அவர்களுக்கு தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கு நீ ஒரு தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்கு ஆக்கி வைப்பீராக. நீங்கள் மறைக்கு சென்று திரும்பி வரும் வரை என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு தெய்வங்கள் இருப்பதை போல் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆக்கி வைப்பீராக என்று கேட்டார்கள். அதே போலத்தான் நீங்கள் கேட்டது இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்களின் வழிமுறையிலேயே நீங்களும் பயணிக்கிறீர்கள். யாரை குறிப்பிடுகிறார்கள்? யூதர்களை குறிப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூத நசாராக்கள், கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு தான் அவர்கள் பயணித்தார்கள். இந்த வசனம் அதைதானே காட்டுகிறது. அதனால் இவ்வாறு செய்யாதீர்கள், இதை பண்ணாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு மரத்தை கூட அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்கள், ஒரு கற்களை கூட, ஒரு சிலையை கூட, ஒரு நபியை கூட, ஒரு மலக்கை கூட, ஒரு சாலிஹான ஒரு நல்லோரை கூட, சூரியன் சந்திரன் யாரை வைத்தும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது. அதுதான் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால்தான் லா என்று சொல்லிவிட்டோம். யாரும் கிடையாது, உண்மையில் வணங்கப்படக்கூடியது அல்லாஹை தவிர வேறு யாரும் கிடையாது என்பது சொல்வது. பின்பு இதை நீ அறிந்து விட்டால் இந்நான்காம் சட்டத்தையும் அறிந்து கொள்வீராக என்று கடைசி சட்டத்திற்குள் நூலாசிரியர் சென்று விட்டார்கள். அது என்ன நான்காவது சட்டம்? நான்காவது சட்டம் ஒன்றுமல்ல, கம்பேரிசன், ஒப்புமை. யார் மோசமான இறை நிராகரிப்பாளர்கள்? யார் மோசமான இறை நிராகரிப்பாளர்கள்? அன்றிருந்தவர்களா, இன்று இருக்கக்கூடியவர்களா? பார்ப்போம். முற்காலத்தில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களை விடவும் நமது காலத்தில் வாழும் இணை வைப்பாளர்கள் இணை வைப்பில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளனர். யார் மோசமான நிலை? இன்று இருக்கவர்கள். ஏன்? ஏன்? அது முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். என்னது? அவர்கள் வணக்கம் என்று ஒத்துக்கொண்டார்கள்.
மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஆனால் இந்த மடையர்கள், இன்று இருக்கக்கூடியவர்கள், இல்லை இல்லை, இதெல்லாம் என்ன வணக்கம் இல்லை, பாதுகாப்பு தேடுவது, அழைத்து அப்ப இதுதான் வணக்கம். நாம் கேட்கிறோம், உலமாக்கள் கேட்கிறார்கள், அஹ்லுஸ் சுன்னah உலமாக்கள் கேட்கிறார்கள், பின்பு எதுதான் வணக்கம் உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து 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 அல்லாஹ் குறித்தானதை எடுத்து 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 இவருக்கும் செய்யலாம், அவருக்கும் செய்யலாம், இப்படி போவார் ஒருவர், அப்படி வருவார் ஒருவர், எல்லாருக்கும் செய்யலாம் என்றால் எதுதான் வணக்கம் உங்கள் பார்வை? அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு மட்டுமே என்று சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அதை எடுத்து நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதுதான் இங்கே. இது ஒரு முக்கியமான ஒரு வரி. வேறு என்ன காரணம் பாருங்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் சண்டையிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்ட இணை வைப்பாளர்கள் அவர்கள் கஷ்ட காலத்தில் அல்லாஹை மட்டுமே அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்றிருந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் ஷதாயிதில் குரபில், அதாவது அவருடைய சோதனை காலத்தில் அவர்கள் அல்லாஹை மட்டுமே அழைப்பார்கள். இன்னும் அவர்கள் உருவாக்கிய போலியான கடவுளை கொண்டு செய்யும் இணை வைப்பை அச்சமயத்தில் மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இது டூப்பு என்பது அவர்களுக்கு தெரியும். இதனால் ஒரு பிரயோஜனம் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ், தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹு முஸ்தஆன். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவு அல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் வ இதா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதா ஹும் யுஷ்ரிகூன். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் இதற்கு என்ன ஆதாரம்? கஷ்டத்தில் அவர்கள் அல்லாஹை அழைத்தார்கள். அவர்கள் உருவாக்கின போலியான அந்த கடவுள்களை என்ன செய்தார்கள்? அந்த கடவுள்களுக்கு அவர்கள் செய்த அந்த இணை வைப்பை அந்த நேரத்தில் மறந்து விடுவார்கள். அவர்கள் மேலும் அவர்கள் கப்பலில் ஏறிய பின் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால், கப்பலில் ஏறிய பின் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால், காற்றாற்று அலை வந்தால் அவர்கள் முற்றிலும் வணக்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்கியவர்களாக அல்லாஹ்வை அழைக்கின்றனர். முற்றிலும் யார் சொல்கிறார் இதை? ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்திலே 65வது வசனம். அந்த கஷ்டம் வரும் பொழுது, கப்பல் தகடகட என்று ஆடும் பொழுது யாரை அழைப்பார்கள்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இஹ்லாஸோடு அழைப்பார்களாம். கவனியுங்கள். ஆனால் அவர்களை பாருங்கள், நன்றி கெட்டவர்களை பாருங்கள். அவன் அவர்களை கரையின் பால் சேர்த்து வைத்து காப்பாற்றிய பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கரையின் பால் சேர்த்து அவர்களை காப்பாற்றி விடுவான். கடலில் இருந்து மூழ்கிவிடுவதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விடுவான். காப்பாற்றி அவர்கள் கரைக்கு வந்த பிறகு அவர்கள் மறுபடியும் அந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்கள், அவனுக்கே அவர்கள் இணை வைக்க எவ்வாறு வந்தாச்சு. இப்போ லாத்துக்கு ஒரு ஆட்டை இருக்கும். என்னது வந்ததுக்கு பிறகு அந்த சந்தோஷத்தை என்ன செய்வார்கள்? அந்த சந்தோஷத்தை அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள். அந்த சந்தோஷத்தை லாத்துக்கு ஒரு ஆட்டை அறுப்போம், மனாத்துக்கு ஒரு சஜிதாவை செய்வோம். இதுதான் அவர்கள் நிலையாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அவர்கள் நிலை. கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஆனால் பாருங்கள், நமது காலத்தில் வாழ்பவர்களோ கஷ்ட காலத்தில் கூட அல்லாஹ் அல்லாதவர்களையே இஹ்லாசுடன் அழைத்து வணங்குகிறார்கள். இந்த இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கஷ்டத்தில் கூட, சோதனையில் கூட, பிரச்சனையில் கூட அல்லாஹ் அல்லாத அழைப்பு. ஏனெனில் அவர்கள் தான் இதுதான் வணக்கம் இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டார்கள். ஷைத்தான் ஏமாற்றி விட்டான். ஒரு பக்கம் வழிகேடு. எப்படி கஷ்ட காலத்திலும் கூட அல்லாஹ் அல்லாதவர்களே இஹ்லாசுடன் அழைத்து வணங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். இதனை நீங்கள் அறிந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்களும் அவர்கள் சண்டையிட்டவர்களுமான அந்த இணை வைப்பாளர்கள் நம் காலத்தில் வாழும் இணை வைப்பாளர்களை விட ஷிர்க் விஷயத்தில் இலகுவானவர்களாக இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். யார் ஷிர்கில் இலகுவானதாக இருந்தார்கள்? அவர்கள். யார் மோசமாக இருக்கிறது? நாம். சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் அவர்களோ கஷ்ட காலத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காது அவனை மட்டுமே வணங்கினார்கள். ஆனால் இவர்களோ தங்களின் குருமார்கள் மற்றும் அவுலியாக்களை கஷ்டத்திலும் அழைக்கிறார்கள், மகிழ்ச்சியிலும் அழைத்து எப்போதுமே இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நிலையாக இருக்கிறது. முஸ்லீம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. அல்லாஹ் நடிகார்களே, இந்த 4வது சட்டத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று இருக்கக்கூடிய நிலைகளை பாருங்கள். இதிலும் போய்விட்டது ரூபியத்தின் முதல் அடி ரூபியா, அந்த உலுஹியவை இல்லாமல் போய்விட்டது. ரூபியத்து தான் இஸ்லாம். இதை சொன்னால் போதும் இஸ்லாம், என் இறைவன் ரப்பு என்று சொல்லிவிட்டு வணக்க வழிபாடு எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு தந்து வழங்குவது, இதிலும் போய்விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கஷ்டம் வரும் பொழுது அழைத்து பிரார்த்தனை செய்வார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹை மட்டுமே அழைத்தார்கள். இதுதான் 4 சட்டம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, இதை கேட்ட நாம் இதன்பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக இந்த 4 சட்டத்தை என்றும் மறவாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதை மனப்பாடம் செய்ய நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையான அந்த தமிழில் இருக்கக்கூடிய உங்கள் புத்தகம், உங்கள் கையில் தழுவக்கூடிய அந்த நூலின் தமிழாக்கத்தையாவது குறைந்தபட்ச அளவு அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை படித்து இதன்பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த வணக்க வழிபாடுகள் சார்ந்த இணை வைப்பை எல்லாம் எதிலே பார்த்தோம்? கிதாபு தௌஹீதிலே பார்த்தோம். ஒரு முஸ்லிமில் அவனுடைய வாழ்க்கையில் ஷிர்க் எப்படியெல்லாம் வரும் என்பதை ரமதானிலே அதைத்தான் 28 நாட்கள் 28 வகுப்பு அதிலே அதைத்தான் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அந்த உபூதியத், அதுதான் அந்த கிதாபு தௌஹீதிலே பார்த்தோம் அல்லவா, அதுதான் வணக்க வழிபாடு. அதை அல்லாஹ்விற்கு மட்டுமே தருவதுதான் இஸ்லாம் என்று சொல்வதுதான் இந்த 4 சட்டங்கள். கவாயிதுல் அர்பா புரிகிறதா? அதை அல்லாஹ்விற்கு மட்டுமே தருவதுதான் இஸ்லாம். அதுக்குத்தான் இஸ்லாம் வந்தது, ரூபியத்திற்கு அல்ல. இஸ்லாம் என்பது தௌஹீதுல் உலூஹியா, வணக்கத்தை அல்லாஹ்விற்கு நீ செலுத்த வேண்டும். வெறுமன அல்லாஹ் தான் நீ இறைவன் என்று சொல்வதனால் எந்த பிரயோஜனம் இருக்க போவதில்லை என்பதை உணர்த்துவதுதான் அல் கவாயிதுல் அர்பா. அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்திலே தெளிவை கொடுத்து நம் மக்கள் முஸ்லீம்களை அல்லாஹ் இணை வைப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவானாக, அவர்களுக்கு நேர்வழியை செலுத்துவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.